அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். இன்னைக்கு நம்ம யாருடைய படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில மார்க்கெட் அவுட் ஆயிட்டு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம எப்படியாவது ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி நம்மளும் இருக்கோம் சினிமாவில அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருதையாக எப்படி இங்க பிழைக்கலாம் அப்படின்னு பிறப்புவாதத்தை தேடும் போது அதுக்கு கிடைச்ச ஒரு ஆயுதமா தான் அந்த சாதிய பெருவிதத்தை வச்சு நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கட்டிடும். இந்த மக்கள் கொஞ்சம் அப்படி இந்த சாதிய இதோட இருக்கிறவங்க அப்படி அப்படி தூக்கி நம்ம மனநிலையோட இருக்கிறவங்க தூக்கி நம்ம படத்தை ஓட வச்சுட்டு அதை நம்ம காசு வாங்கி பிழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட படமான கவுண்டப்பாளையம் படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஓகே, படம் இன்ட்ரோடக்ஷன்லயே ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் அப்போ முன்னாடி அப்படியே பக்தி மயமா பட்டைய போட்டு நான் முன்னாடி நிக்கிறாரு. அதுவும் கது பாத்தீங்கன்னா 2 முறை திறக்குது சிக் சிக்னு. சரி ஓகே, அடுத்தது நடக்கக்கூடிய காமெடி தான் அந்த சீன்ல முக்கியமான இது. காலேஜுக்கு சமைக்கணும், சமையல்காரங்களாம் இல்ல. ஸோ அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு ஓனர் கிட்ட கண்ணை கட்டிட்டு சமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. அதனால கண்ணை கட்டிட்டு சமைக்கிறாரு, கிண்டின்னு கிண்டுறாரு, எல்லாத்தையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறாரு. அந்த குழம்பும் பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடும் வரக்கூடிய எல்லா மாணவர்களும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அங்க காலேஜ் பிரின்சிபால் அவரே சாப்பிட்டுட்டு வா என்ன சாப்பாடு இது என்ன இது அப்படின்னு கேட்டு இது பண்றாரு. இவரு சமைச்ச சாப்பாடு இவரே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மனசாட்சியே அப்படியே ஒரு கொஞ்சோடு உப்பு இல்ல கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா போட்டா நீங்க அந்த குழம்பு சாப்பிட முடியாது. என்ன இப்படி ஆகி போச்சேன்னு நொந்துட்டு இத்தனை பேச்சுலர் பசங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவரு வருவாரா, கண்ணை கட்டிட்டு கிண்டுவாரா, சாப்பாடு நல்லா இருக்கும், எடு எடு அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. சரி, இதுதான் இன்ட்ரோடக்ஷன் சீனா வச்சிருக்காரு அப்படின்னா இந்த லிஜெண்ட். அப்போ அதுக்கப்புறம் படத்தை எப்படி நோத்திருப்பாரு மட்டும் பாருங்க. ஒரு 20 நிமிஷம் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த அண்ணாச்சி அவங்களுக்கு பேரா ஒரு பர்சனை அந்த கதையில போட்டிருப்பாங்க. அந்த ஃபீமேல் கேரக்டரை டபுள் மீனிங்ல எப்படி எல்லாம் காமெடி பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் காமெடி பண்ணி அப்படியே ஒரு கிளிகளுப்பா எடுத்துட்டு போக முயற்சிப்பார். இதை பார்க்கும்போது நம்ம செம்ம கடுப்பா இருந்துச்சு. இத மயிரெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு நீங்க இப்படியெல்லாம் மனசுல எண்ணத்தை வச்சுக்கிட்டு நீங்க நான் பாத்தீங்கன்னா இப்ப பெண்களுக்காக பேச வந்திருக்கோம், படத்துலயே பாத்தீங்கன்னா பெண் பிள்ளைகளோட பாதுகாப்பு வந்திருக்கும் அப்படின்னு வரையிறே, இதெல்லாம் நியாயமா சொல்லுங்க, இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமா அப்படின்றதான் நம்மளுக்கு கேள்வி கேட்கணும் தோணும். படம் பார்க்கும்போது எல்லாருமே தோணும், என்ன பண்றது. சரி, இதெல்லாம் நம்ம கடந்து அப்படியே போனா ஒரு பயங்கரமான ஒரு சென்டிமெண்ட் சீன் நெவர் நீங்க பார்த்துடவே முடியாது. அதாவது ஃப்ரேம்ல அப்படி கன்வே பண்ணியிருப்பாரு. அப்படி ஒரு அப்பாவுக்கும் மகளுக்குமான அந்த சென்டிமெண்ட் சீனை நம்ம முழுக்க வச்சிருப்பாரு. 2700 கிட்ட 2500 கிட்ட கொடுத்து பொண்ணுக்கு 2 செருப்பு பிளஸ் அப்பாவுக்கு ஒரு செருப்பு எடுத்து ஒரு 2700 ஆகணும் போது அப்பா வாங்கி தர்றதுக்கு கையில காசு இல்லாம அப்படி திணறி இது பண்ணி எவ்வளவுமான்னு கேட்பாரு. பாவம், இதெல்லாம் நம்புற மாதிரி இதா? எங்க அப்பா இருந்தாலும் செவிலே ஒண்ணு விடுவாரு, ஏன்டா இருக்கிறதுல உனக்கு 1000 ரூபாய் செருப்பு எடுக்கணுமான்ட்டு. இதெல்லாம் நமக்கு காலேஜ் டைம்ல நடந்திருக்கும். ஆனா இப்படி ஒரு சீனை வச்சுட்டு இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, நம்ம வீட்டாலுமா நமக்கு தெரிஞ்சுன்னா எதுக்கு நீ 1000 ரூபாய் குத்துல போய் செருப்பு எடுத்துட்டு இந்த செருப்பு எனக்கு போகும் சும்மாலாம் பண்ணிருக்காரு, சண்டையே போட்டு இந்த செருப்பு போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ கம்மியான விலையில ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்துடும். செருப்பு சீனுக்கு நான் இதுல நான் எமோஷனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தமாஸ் பண்ணி வச்சு எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது பயங்கர சிரிப்பு. தேட்டர்ல மூமெண்ட் தான் இருக்கு, அதனால கை விட்டு சிரிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கலாம். ஆனாலும் இதெல்லாம் இப்பதான் ஒரு சீனா எடுக்க முடியுது அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு இருந்துச்சு. சரி, அதையெல்லாம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு கொஞ்சம் வெளியே கதைக்குள்ள போனா அதுக்கப்புறமா அந்த ஹீரோயினுடைய மாமா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரகடான ஒரு கேரக்டர் அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் லுக்ல காமிக்கிறதுக்காக ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணுவாங்க. சும்மா இருந்த வெள்ளைப்பொழி பிச்சு அதை சாப்பிச்சு எதுக்கு அவர் பூஜை பார்த்தா எது அவர் நடிக்கிறாரா உண்மையாலே எதெல்லாம் இது பண்றாரு, என்ன ரியாக்ஷன் இது அப்படின்றதுதான் நமக்கு இருந்துச்சு. அதுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து முடியல அப்படின்றதும் இருந்துச்சு. இதுலயுமே இன்னொரு இது என்னன்னா, ஹீரோயினியுடைய ஒரு ரொமான்ஸ் பண்றது ஆக்சுவலா மனசாட்சி தொட்டு சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அந்த ஹீரோயினியும் இவரையும் அப்படி ஒரு ஃப்ரேம்ல காமிக்கும் போது அங்க உங்களுக்கு என்ன கேண்டீன்ல வேலை, உங்களுக்கு என்ன காலேஜ்ல வேலை, கேண்டீனுக்கு போங்க அப்படின்னு சொல்ற அளவுதான் இருக்கும். ஆக்சுவலி அங்கிள் இந்த பக்கம் நீங்க வரவே கூடாது, போங்க கேண்டீனுக்கு போயிட்டு என்ன வேலை இருக்கு அதை போய் பாருங்க, இந்த பொண்ணுக்கு நல்லா சுத்தர வேலை வச்சுக்கிங்கன்னா அவ்வளவுதான் இப்படின்னு சொல்ற அளவுதான் ஆக்சுவலா அந்த பேரே இருந்துச்சு. இவரு போயிட்டு இந்த ரொமான்ஸ் காட்சியில ஐயோ கொடுமை முடியல.
அந்த பொண்ணு வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க அந்த அந்த இதுக்காக வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு எப்படி சொல்றதுன்னா, அப்போ அவங்களுக்கு ஒரு வரைய சொல்லி ஒரு ஒரு தீம் கொடுத்துட்டு அதை வரைய சொல்லிட்டு இருப்பாங்க. அவனும் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. இவரு டீ எடுத்துட்டு வருவாப்புல, வந்துட்டு டீயை வச்சு மேல வச்சு டீயை கொட்டிட்டு வருவாப்புல. கொட்டிட்டு அம்மணி என்ன அம்மணி உங்களுக்கு இது கொடுத்தரல அப்படின்னு சொல்லிட்டு தேய்ச்சி விட்டாரு. அப்புறம் வந்து சாரு வராங்கன்னு சொல்லிட்டு இவங்க திருப்பி வச்சு வரைகிற மாதிரி வந்து இவன் ஒரு பாவனை பண்ணிட்டு இருக்கும் போது டக்குன்னு இல்ல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காமிச்சாங்க. அது ஒரு ஆட்டா மாத்துரு. ஐயோ டேய், நம்புற மாதிரி எதனா ஒண்ணு வச்சா பரவாயில்ல. நமக்கு என்ன தெரியுமோ அது எதனா சீனை வந்து இது பண்ணா பரவாயில்ல, ஏன் இப்படி பண்ற அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அதையும் வந்து இதையும் தாண்டி கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் அந்த முருக்கன் பாக்குறது, ஐயோ ஏதோ டைலாக் தாங்க எனக்கு டக்கு ஞாபகம். சன்னு கோயம்புத்தூர் பண்ணு டேய் இன்னைக்கு திருந்தலையா நீ, வேற எதுவுமே கிடைக்கலையா, இப்படிதான் போச்சு. அதாவது ஒட்டு மொத்தமா ஒரு மனுஷன் ஒரு டாப் ஆஃப் த கிரிஞ்ச் போனா எப்படி எல்லாம் வந்து இது பண்ண முடியுமோ இதெல்லாம் தான் இது. ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருந்தவருக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே அங்கே இங்கே வந்து கொஞ்சம் வன்மத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ஒரு பாண்ட செருப்பு கடையில வித்துட்டு போயிட்டு அப்படி சீனா வந்து கன்வே பண்ணாருன்ட்டு. இந்த இதுல வந்து இப்போ வந்து அவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு இதுல வந்து ஐ மீன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இது பண்ணிடுறாங்க. அப்பா வந்து அந்த கையெழுத்து இந்த இந்த டயலாக் நீங்க ட்ரைலர்ல கேட்டு இருப்பீங்க, இந்த அப்பனுடைய கையெழுத்து தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா பேசி இது பண்ணிடுறாரு. ஆக்சுவலா நம்ம வந்து ரியாலிட்டியை பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற பசங்க வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து காலில் வந்து விழுற மாதிரி வந்தாங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ விழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே தள்ளிட்டு இது பண்ணிடுவோம். ஆனா அந்த பொண்ணுடைய காலில் அப்பா அழுவாரு. விழுந்துட்டு உடனே அந்த பொண்ணு வந்து சேன் கால் எடுத்து போற மாதிரிலாம் இருப்பாங்க. முடியல. உண்மையாலேயே கொஞ்சமாவது மனசாட்சியோட வந்து நம்ம வந்து கன்வே பண்ணுவோம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லவ் மேரேஜ் நடக்குது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போலீஸ்காரங்க பண்ணி வைக்கிறதே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஏன்னா அந்த வீட்டுல இருந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து போலீஸையே கூட சார் வேணாம் இல்ல நீங்க திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை. சமீபத்துல கூட வந்து நம்ம ஒரு சில வீடியோ எல்லாம் பார்த்திருப்போம். இல்ல நான் பண்ணணும் அப்படின்னு இது பண்ணும்போது பிரிச்சு எடுத்துக்கிறது இவ்வளவு பண்ணிருப்பாங்க. போலீஸ்காரங்க தடுத்தாலும் நீங்க இதை வராதிங்க குடு, இப்படி எல்லாமும் நடக்கும். ஸோ வந்து இவ்வளவுலாம் நடக்கும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன எந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணாலும் பரவாயில்ல. அப்படியே அப்பட்டமா ஏதோ தமிழக காவல்துறை இது எப்படி சொல்றதுன்னா, இங்க எந்த ஒரு பாகுபாடுமே இல்ல காவல்துறையில வந்து, இல்ல இல்ல நீங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அங்க ஏதோ பேச்சுவார்த்தை எதுவுமா நடக்காத மாதிரியும் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு இது பண்றதுக்கு அந்த பேரண்ட்ஸ் வந்து கன்வே பண்றதுக்கு ஒரு டைம் கொடுக்காத மாதிரியும் டக்குன்னு வந்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சு விட்ற மாதிரியும் நியாயமா அப்படின்ற அளவுதான் இருந்துச்சு. சரி ஓகே, இதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா நீங்க ஒருத்தர் மேல வன்மத்தை வச்சுட்டீங்க, அந்த வன்மத்தை கொட்டி ஆகணும். அந்த வன்மத்தை வந்து எப்படியாவது நீங்க வந்து உங்களுக்கு வந்து காசா வந்து கன்வே ஆகணும். அதுக்கு என்ன மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்க வைப்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேர் குழந்தை. ஸோ குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஹீரோயினி போயிட்டு ஒரு ஒரு சீன்ல வந்து ஹீரோயினி காப்பாத்துவாரு. காப்பாத்தின உடனே ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமானாலும் நான் தரேன் அப்படின்ட்டு. குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதனால 500 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. அந்த சீன் எவ்வளவு கன்றாவியா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவு ஒரு கன்றாவியான ஒரு சீனா தான் இருந்துச்சு. சரி அதெல்லாம் தாண்டி 2 பேருக்கு லவ்ஸ் இதெல்லாம் நம்ம அந்த அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் அந்த பேக்ரவுண்ட் சாங் எல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சு தாங்க முடியல. இருந்துச்சு. அப்படி இருந்துகிட்டு அப்படியே போற மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணா இன்டர்நெட்ல வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட். இப்பதான் கதையை வந்து அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் உங்களை லவ் பண்ணலன்னு ஹீரோடி சொல்லிடுவாங்க. அது அப்பதான் எப்பா அடியோ இப்பதான் கொஞ்சம் இதுவா இருக்கு, இப்படி உண்மையை சொல்லி பழங்க, பாவம் அந்த மனுஷனை எப்படி இவ்வளவு நேரம் ஏமாத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்கப்புறமா தான் சீரியஸாவே ஒரு வன்மத்தின் உச்சகட்டம் அவரு எந்த அளவுக்கு வந்து காதல் காதல்னாவே நாடக காதல் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு அப்படின்ற. ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் வந்து அவர் ஓப்பன் அப் பண்றாரு. எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து அங்க வந்து அதை வந்து காமிச்சிருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி தான் வந்து இதை பண்றாங்க, இது வந்து நாடக காதல், இது காதல்னாவே நாடக காதல், காதல்னாவே நாடக காதல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இந்த சகோ தோழர் அப்புறமா வந்து நண்பா இப்படி ஒரு அதாவது இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பெரியாரிஸ்ட் அம்பேத்கரிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து சொல்லாடல்கள்
கூப்பிடுவோம் இல்லையா, தோழர் வாங்க தோழர், வாங்க சகோ, இந்த மாதிரியான சொல்லாடல்களை வந்து அந்த கேங் வந்து பண்ணணும். காதலை வந்து இவங்க வந்து பெரிய இது மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. என்னத்தாயா உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க வந்து இவ்வளவு நல்ல நான் வந்து படம் எடுக்க போறேன் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு நிஜமாலே இது இருந்துச்சுன்னா, இப்ப சொந்த ஜாதியில ஒரு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, அதுல கல்யாணம் பண்ண அரேஞ்ச் மேரேஜே பண்ணவங்களுக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்லாம் வருது. இத பத்தி ஒரு நல்ல இயக்குனர் இல்ல ஒரு நல்ல சமூகத்து மீது ஒரு நல்ல அக்கறை கொண்ட ஒரு நடிகன் நான் ஒரு கலையை வந்து நான் எப்படி வந்து காமிக்கிறேன் அப்படின்னா, நீங்க அதை வச்சு லைன் பண்ணலாம். நமக்கு அதெல்லாம் வராது. இவ்வளவு பேசுறீங்களே, இந்த பொள்ளாச்சியில வந்து மிகப்பெரிய பாலிவுட் விஷயம்லாம் ஆச்சு. அங்க அத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அதை நினைச்சு கூட நீங்க படம் எடுத்திருக்கலாம். இல்ல பெண்களுக்கு அதிகமாக நடக்கக்கூடிய அநீதியாக அவங்கள வந்து கற்பழிச்சு கொடூரமா வந்து கொலை பண்ணிட்டு தான் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வச்சு படமா எடுக்கலாம். அதெல்லாம் பத்தி நீங்க பேசவே இல்லை அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து தாட் இருந்து. பட் அதெல்லாம் உங்ககிட்ட வந்து கேட்க முடியாது. இப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ சொந்த சாதியிலேயே லவ் பண்ணி மேரேஜ் பண்றவங்களையுமே கொலைலாம் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு போன வருஷம் கூட நடந்துச்சு. சேம் கேஸ்டா இருக்குங்களே இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்றது அப்படிலாம் நம்ம கேட்டோம்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து பதில் தெரியாது. ஏன் அப்படின்னா, அவருக்கு ஏதோ ஒண்ணு ஒருத்தரை காமிச்சு எப்படியாவது ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ரொம்ப கேவலமா காமிக்கணும். அதை வச்சு நமக்கு வந்து கல்லா கட்டிடணும். கல்லா கட்டிட்டா போதும், நம்மளும் வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கீங்க வேலை. செகண்ட் ஹாஃப் முழுக்கவே தெரிஞ்சு, எல்லா இடங்களுமே தெரிஞ்சு. எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா கொஞ்சமாவது இருக்கா, அப்படியே ஏதோ வந்து இப்படிலாம் பண்ணா எப்படி, காதல்லாம் நாடக காதல், அதாவது ஜாதி விட்டு ஜாதி பண்ணாலே நாடக காதல், அது நாடக காதல். ஏன் இல்ல தெரியாம கேக்குறேன் ஏன் அப்படின்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஒன்னே ஒண்ணுதான் அஞ்சித் சார் அவருக்கு, உங்களுக்கு அறிவு மயிருன்னு இருந்தா, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை விட்டுருங்க. அது கொஞ்சம் இருந்தா கொஞ்சம் யோசிக்க முடிஞ்சு அப்படின்னா, ஒருத்தரை அதாவது இன்னாரம் லவ் பண்ணணும், இந்த சாதியில இருக்கணும், இந்த மதத்துல தான் இருக்கணும், இப்படி ஏற்பட்டவங்களாம் லவ் பண்ணணும் அப்படின்லாம் பார்த்துலாம் லவ் பண்ண முடியாது. லவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். அதை வந்து இது பண்ணிக்க வேண்டியதுதான். அப்படியே லவ் பண்ணாலுமே அவங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்க ரெண்டு பேரும் வந்து பொருளாதார சிக்கல் இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஷெல்டர்ல இருக்கும் போது நிறைய பிரச்சனை வரும். அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சவங்களுமே வரும். அந்த பொண்ணு கூட அவர் வந்து பழகி இது பண்ணணும், அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு அவரு புரிஞ்சுக்கணும், இந்த பையனுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். இப்படி வந்து காம்ப்ளிகேட்டான ரிலேஷன்ஷிப்குள்ள போயிட்டு கொஞ்ச நாள் அதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான ஒரு இதுவாக தான் போகும். இதையெல்லாம் வந்து தெரிஞ்சு புரிஞ்சு எடுத்திருந்தா நம்ம ஏதோ சரி டேரக்டர் ஏதோ நல்ல படம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கலாம். நமக்கு தான் வன்மம் ஆச்சு, வன்மத்தை என்ன பண்றது, இப்படிதான் எடுத்து வைக்க முடியும். எனக்கு என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா செகண்ட் ஹாஃப் நடிச்சாலே அவ்வளவு கடுப்பா இருக்கு, அவ்வளோ கடுப்பா இருக்கு. ஏன் இவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்குது இப்போ ரீசெண்ட் டைம்ல நிறைய பார்த்துருப்போம். அதுக்காக சட்டம் வேணும், சட்டத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனா இந்த ஆணவ கொலையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கறை நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றதெல்லாம் வந்து என்னத்துக்கு நம்ம சொல்ல முடியும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அதாவது ஓகே, இந்த செகண்ட் ஹாஃப்ல அப்படி ஒரு சில சீன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இவரு அதாவது ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க போயிட்டு வீராவை வந்து கொண்டு வாங்க, வீரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது போனாங்க. அங்க போனா அவர் வந்து பயங்கரமான இதுவா இருப்பாப்ல, ஒரு குறிப்பிட்ட கட்சியை தாக்கி இவர் வந்து டயலாக் எழுதி இது பண்ணியிருப்பாப்ல. அதை தாண்டி வந்து வீரா வந்து இங்க வந்துட்டு இவங்க அந்த மாங்கனியை பார்த்து அது வீராவுக்கும் மாங்கனிக்கும் ஒரு ரொமான்ஸ் சீன் வந்து ஒன்று வச்சிருப்பாப்ல. அதை எழுதி இது பண்ணியிருக்கும் போது ஒரு மனுஷன் ஏதோ தெரியாம ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியே வந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் நடக்கிறத எடுத்தா ஓகே, இல்ல ரெண்டாவது வாட்டி நடக்கும் போது ஓகே அப்படின்ட்டு, மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி பண்ணிட்டு இருப்போம்ல. யோ கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கியா? எவனா வந்து இப்படியா, அதாவது ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு அதனா இது பண்ண போறான், வேணா கதவு தாப்பால் போட்டு அதெல்லாம் கண்ட்ராக பண்ணிட்டு போறான். இவரு சீனுன்னு உட்காந்து இதை எழுதி வேற வச்சிருக்க, இதை வேற சீனா ஆக்க வேற வச்சிருக்க. அதுவாது நல்லா எடுத்திருந்தாவது சரி, ஏதோ வந்த பாவத்துக்கு இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கும். அந்த கன்றாவே எடுக்க தெரியாம அம்முனி நம்ம உயிர் எடுத்து நம்மள காண்டி விட்டுருவாங்க. சரி ஓகே, இந்த கருமத்தெல்லாம் போயிட்ட அப்புறமா ஆக்சுவலா என்ன சொல்ல அப்படின்ற அளவு தான் இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்ல வந்து ஃபைட் சீன் ஒண்ணு வருங்க. அந்த ஃபைட் சீனை வந்து தமிழ் சினிமாவிலே ஏன் டெட்புல், உல்வரின், ஹல்கு, சூப்பர்மேன் இவங்களால கூட இப்படி எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளவு பெரிய வீச்செடுவா எடுத்து நாச்சுக்கு ஹீரோவை போட்டு வெட்டிடுவா, அதாவது குழந்தைய போட்டு வெட்டிடுவாங்க வில்லன்ஸ். வெட்டின அப்புறமா ஹீரோவை போட்டு காதல கத்தனை ஒண்ணு அவர் எரிஞ்சு பப்புல முடியல.
சீரியஸா முடியல. டேய் யாரா நீங்க? வெட்ட துணி கூடவாடா கிழியாது, அவ்வளவு பெரிய கத்தியில வெட்டினா ஒரு சின்ன கீறல் கூடவா இருக்காது அப்படின்ற அளவுதான் இருக்கும். திருப்பி அதாவது குழந்தைய வந்து எல்லா ரவுடிஸையும் அதாவது வில்லன்ஸையும் வந்து அவருடைய அந்த வீரா அப்படின்ற எல்லா கேரக்டருமே வந்து விட்டுவாரு. அவங்களுக்கும் ஒரு அடி கூட படாது. சும்மா லேசா அப்படி ஒரு ஸ்கிராட்ச் மாதிரி இருக்கும். அது கத்தியா இல்ல வேற எதனா அப்படின்ற அளவுக்கு தான் நமக்கு வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து பார்க்கும்போது இருந்துச்சு. இதுல எண்டிங்ல வந்து ஒரு டயலாக், அந்த பஞ்ச் டயலாக் வந்து அப்படிதான் இருந்துச்சு. சரி என்ன பண்றது. சோ ஒட்டுமொத்தமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் ரஞ்சித் அவர்களே, உங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கணும், அதாவது சாதிய பெருமிதத்தை வந்து வச்சுதான் நான் படம் எடுப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஜாதியிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய இதுலயே அவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரி லவ் தான் எனக்கு வந்து பிரச்சனை, லவ் பண்ணிலாம் நீங்க கல்யாணமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெளித்தெருக்கு கூட வர போறீங்க, சொல்ல போறீங்க அப்படின்னா, நம்மள கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்கணும். நம்ம வந்து எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கோம், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றத நம்ம இது பண்ணி பார்க்கணும். ஊருக்கு உபதேசம் பண்ணணும்னு வரது பிரச்சனை கிடையாது. பட் அது ஒரு நல்லதாவது சொல்ல வரணும். அதுதான் நமக்கு வராதே, அதுதான் நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணீங்க அப்படின்னா, சிக்கல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சிக்கல் இருக்குது. அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க. லவ் இங்க எல்லாருமே அதே மைண்ட் செட்ல தான் பண்றாங்களா, பணத்துக்காக மட்டும் தான் லவ் பண்றாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து கேட்கணும். அந்த கேள்வி எல்லாம் கேட்க தெரிஞ்சா இந்த மாதிரி ஒரு கேவலமான ஐடியாலஜியோட ஒரு படத்தை எடுக்க மாட்டீங்க. அதுவும் குறிப்பிட்டு போயிட்டு தான் தோணித்தனமாக ஒரு குறிப்பிட்ட மக்களை ஒரு ஒரு சாரார்கிட்ட எதிரியாக சித்தரிப்பது, இது நியாயமா? இங்க எல்லா சமூகங்களும் சேர்ந்து வாழ வேணும்னு தான் ஆசைப்பட்டுருவோம். அப்படி இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல மெல்ல நகர்ந்து அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி கேவலமான எண்ணத்தோட ஒரு படம் படம் எடுத்து அதுக்கு ஃபயர் விடுறதுக்கு ஒரு 4 பேர் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தா யாருக்கு என்ன? எனக்கு ஆக்சுவலா இந்த படம் பார்த்து முடிச்ச அப்புறமா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுச்சு. இவங்களுக்கு பெண்கள் மீது அக்கறை இருக்கா அப்படின்னு கேட்டா, சத்தியமா ஒரு துளி அக்கறையும் கிடையாது. பெண்களை இவங்க எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ அவ்வளவு கொச்சை தான் வந்து படுத்திருப்பாங்க. இனி எல்லாருமே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ படிக்க ஆரம்பிச்சோடனே உங்களுக்கு இந்த உலகம் தெரியும். கன்ஃபார்மா வந்து நான் நான் பார்த்ததுன்னு சொல்றேன். அவங்கள வந்து அவங்களால, அதாவது எனக்கு யாரோட துணையுமே வேணாம், எந்த ஆண் துணையும் இல்லாம என்னால சர்வை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பெண்கள் வந்து முன்னாடி இருக்காங்க. ஃபிளைட்ல இருந்து எல்லா வேலையிலுமே, அதாவது பைலட்ல இருந்து எல்லா வேலையுமே நீங்க வந்து பெண்கள் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தேர்வு, எனக்கு இவங்க சரியா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு நிச்சயமா அவங்களுக்கு தேர்வை வந்து அவங்களால பண்ணிக்க முடியும். இதெல்லாம் வந்து பெண்களாலே பண்ணிக்க முடியும். நீங்க ஏன் இப்போ வந்து நான் வந்து பெண்களுக்காக பாதுகாப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வரீங்க அப்படின்னா, உங்களால ஏத்துக்க முடியல ரஞ்சித் சார். ஏன்னா எப்படி ஒரு பொம்பளை பொண்ணு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறனால எப்படி இதெல்லாம் ஏத்துக்க முடியும்? பெண்கள் தானா வந்து ஒரு விஷயத்த பண்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஸோ அந்த ஒரு இதுலதான் நீங்க வந்து காதல் தான் பிரச்சனை அப்படின்னு ஒரு அறிப்பு எடுத்துக்கிட்டு எதெல்லாம் ஒண்ணு நம்ம சொல்லுவோம், இதுல இருந்து நம்ம எப்படி கல்லா கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறீங்க. ஸோ ஆக மொத்தம் பிரச்சனை உங்களுக்கு வந்து பெண்கள் வந்து இப்ப சுயமா மேல எழுச்சி வராங்க, அதெல்லாம் பார்த்து என்னால கண்டுபிடிக்க முடியல. அதனால நான் எப்படியாவது அவங்கள வந்து எப்படி மேனிபுலேட் பண்ணி எப்படியாவது மைண்ட் வாஷ் பண்ணி இங்க பாருங்க நாங்க தான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எதனா ஒன்று பண்ணுவோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வந்து காதல் தான் பிரச்சனை, காதல் தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அறித்து கொண்டிருக்கிறார். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நல்லா வருது. பட் நாகரிகம் கருதி உங்களை மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? அதனால நாகரிகம் கருதி தயவு செய்து உங்களுக்கு படம் எடுக்கணும் அப்படின்னா, ஊர்ல வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. உங்க ஊர்லயே இந்த சொந்த சாதியிலேயே மீண்டும் சொல்றேன், சொந்த சாதியிலேயே நிறைய பிரச்சனை இருக்கு. ஆணவ கொலை அப்படின்றது சொந்த சாதியிலுமே நடக்குது அப்படின்றத கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. இப்போ கூட வந்து பொள்ளாச்சி பக்கம்லாம் வந்து நிறைய பாலியல் கொடுமைலாம் நடந்துச்சு. தினம் தினம் பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லைகள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு வந்து இது பண்ணலாம். ஏன் இன்னமும் வந்து இங்க, அதாவது நீங்க வந்து இந்த ரிசர்வேஷன் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியோட விட்டுருங்க. ஓபிசியிலேயே வந்து சரியான ரிசர்வேஷன்லாம் இல்லாம மத்திய அரசு வந்து வஞ்சிக்கிறது, இப்படி வந்து நிறைய வந்து மக்களுக்கான பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கு. அதை பத்திலாம் வந்து பேசலாம். நீங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட சாராரை வந்து வில்லனா காமிச்சு நீங்க அதை வந்து பிடிக்கணும் அப்படின்றத எனக்கு தெரியல. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ நான் வந்து சொல்ல வர்றது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த மாதிரி கூட்டத்துக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு சாரா இருக்கணும். இந்த கூட்டத்தெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. இது இதுங்களை பத்தி நம்ம பேசாம இந்த மாதிரியான வன்மத்தை வந்து எல்லார்கிட்டயும் பரப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து அப்பயே வந்து அப்படியே போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லி அவங்களெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தோம். ஸோ அவாய்ட் திஸ் காய்ஸ். இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இவனுங்கிட்ட பேசி இல்லை இவனுங்கிட்டலாம் நம்ம இது வந்து புரிய வைக்க நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா
சீரியஸ்லி நமக்கு வந்து நம்மளால முடியாம போயிடும். ஏன்னா இவனை எல்லாம் அவங்களால எதுவும் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இப்படியாவது வந்து நம்ம வந்து பிசினஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். அவங்க கிட்ட இருந்து நம்ம சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கடைசியா இப்போ விஜய் சேதுபதி சொன்னதுதான் ஞாபகம் இருந்துச்சு. மதத்துக்கு பிரச்சனை, சாதிக்கு பிரச்சனை அவங்கள சேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதேதான். அதையும் சொல்லிக்கிட்டு நான் வந்து இந்த வீடியோல வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.